காங்கிரஸ் போன்ற ஒரு தேசிய கட்சி கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி மத்தியில அவங்க போய் விஜய முதலமைச்சர் ஆகிறதுக்கு போய் கூட்டணியில் சேர்ந்தாங்கன்னா அதை விட கட்சியை கழிச்சுட்டு போயிடலாம். அதை விட ஒரு அபத்தம் இருக்கிறதா? எனக்கு புரியலைங்க. இவர் எங்கள் தலைமையில் கூட்டணி அமையும், பிறகு முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று பார்த்துக் கொள்ளலாம்னு சொல்லல. இவர் முதலமைச்சர் ஆக்கணுங்கிறார். கூட்டணி அமைப்போம், தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த முடிவுகள் எல்லாம் எடுத்துப்போம்னு சொல்லல அவர். இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர், இவர் தலைமையில் தான் இந்த கூட்டணி சொல்லிட்டார்ல. அப்புறம் எந்த கட்சி போய் அவர் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிஸ் செஞ்சாங்கன்னா நிஜமாவே அந்த கட்சிகளை கழிச்சிட்டு போயிடலாம். ஏன்னா இங்க இருக்கிற எல்லாமே அனுபவசாலிங்க, 25 வருஷம் 30 வருஷம் அரசியல் ஈடுபாடோடு இருக்கிறவங்க. திருமாவளவன் அவர்கள் போயிட்டு விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்காக அங்க போய் நிற்பாரா? 5 சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், 20 சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். தோல்வியில் முடிந்தால் அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரும் டேமேஜ் ஆயிடும்.